உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு வந்த திமுக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்காக அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. அதேபோல திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கு தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். இதில் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு திமுக வேட்பாளராக ஜி.ஆர். வசந்தவேல், ரிஷிவந்தியம் தொகுதிக்கு திமுக வேட்பாளராக வசந்தம் கார்த்திகேயனும் அறிவிக்கப்பட்டனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்து சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு வந்த திமுக வேட்பாளர் ஜி.ஆர். வசந்தவேல் மற்றும் ரிஷிவந்திய தொகுதி வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கு தொண்டர்கள் ராட்சத இயந்திரத்தின் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பிரச்சார வேனில் நாராயண தியேட்டரில் இருந்து பேரணியாக சென்று விருதாச்சலம் சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு, பேருந்து நிலையத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கும் மாலை அணிவித்தனர். அப்பொழுது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வெற்றி கோஷம் எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர். முன்னாடி வண்டி போங்க, முன்னாடி வண்டி மூவ் பண்ண போங்க, வேகமா போங்க, வேகமா போங்க, கொஞ்சம் வேகமா. ஒருவேளை அண்ணன் 3:45 4 மணிக்குள்ள அவர் போகணும்டா.